உன்னை நாடி உயிர் தேடி ஓடுதே. பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா, கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா? எந்தன் நெஞ்சில் மஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும், உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே, நாகம் நானே தந்தவளே நானே, நாகம் நானே. மா, அம்மாவா? விஷ்ணு வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? அவன் கூட தானே நீயும் கிளம்பி போன? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? அம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? நம்ம வம்சத்தை சேர்ந்த யாரும் தக்ஷக வனத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? இவ்வளவு தைரியம் உனக்கு எப்படி வந்தது? என் வார்த்தையை மீறி போயிட்டேல? அம்மா அங்க போனதுனால இப்ப என்ன ஆச்சு? என்ன ஆச்சு நான் கேக்குறேன். இங்க எவ்வளவு பெரிய அபசகனம் நடந்திருக்கு தெரியுமா? நாங்க எல்லாரும் இங்க அழுது துடிச்சுக்கிட்டு இருக்கோம்டா. என் வார்த்தையை மீறி போய் அங்க பெருசா என்னடா சாதிச்சுட்ட நீ? அபசகுணமா? என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு கேக்குறியா? அது நான் என் வாயால உனக்கு சொல்லணுமா? உன்னை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கோபம் வருது தெரியுமா? என்னம்மா இப்ப அப்படி என்ன ஆயி போச்சு? வாணி எங்க? ஓஹோ, இப்பதான் பொண்டாட்டி ஞாபகம் வருதா? அண்ணா. ஆமா ருத்ரா, வாணிக்கு அபோஷன் ஆயிடுச்சுடா. நான் உங்களுக்கு சாபம் கொடுக்கிறேன். உங்க எல்லாருக்கும் இனிமே வாழ்க்கையில கஷ்டங்கள் மட்டும்தான் வரணும். சாகுற வரைக்கும் கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். நம்ம தட்சகவனத்துக்கு போயிருக்க கூடாது ருத்ரா. போனதுனாலதான் இப்படி எல்லாம் நடந்துச்சு. ருத்ரா, நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்ச தப்புக்கு உன் குழந்தை பலியாயிடுச்சுடா. நாம் அங்க போகாம இருந்திருந்தா உன் குழந்தை பொழைச்சிருக்கும். என்ன பண்றது? நடக்கிறது நடந்தே தீரும். போ, பாவம். வாணிக்கு ஆறுதல் சொல்லுடா. அம்மா, நடந்தது நடந்து போச்சு. இப்போது பெருசு பண்ணி ருத்ரனை பிடிச்சு திட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இனிமே எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறேன். ஆனா எனக்கு அப்படி தோணலையே. இது முடிவு கிடையாது, இதுதான் ஆரம்பம்னு தோணுது. எனக்கு என்னமோ இன்னும் நமக்கு பெரிய கெடுதல்கள் எல்லாம் காத்துட்டு இருக்குன்னு தோணுது. நீங்க எல்லாரும் நாசமா போயிடுவீங்க. சிவபெருமானே, உன் பக்தரோட வீட்டுக்கு வந்து அவங்கள கொன்னு நாகமணிய திருடிட்டு போனதுக்கு நீதான் சாட்சி. அந்த எதிரிங்க நாங்க ஜெயிச்சிட்டோம், நாகமணி எங்க கையில இருக்குன்னு சந்தோஷத்துல மூழ்கி இருக்காங்க. ஆனா நேர்மையா வாழ்ந்துட்டு இருந்த எங்க அப்பா அம்மாவோட சாவுக்கு
பழிக்கு பழி வாங்குறதுக்கு அவங்களுக்கு பிறந்த பொண்ணு நான் இருக்கேன். இனிமே என்னோட வாழ்க்கை லட்சியம் பழி வாங்குறது மட்டும்தான். ராட்சசர்களே, காட்ட கொன்னு நாட்டுல வாழலாம்னு நினைக்கிறீங்களா? என்ன ஆனாலும் கடைசியில சத்தியம் ஜெயிக்கும். நீர் வழியில போகணும்னு நினைச்சு என்ன தடுமாற வச்சுட்டீங்க. இனிமே உங்களால தப்பிக்க முடியாது. இனி உங்க பாதையில முள்ளு மட்டும் தான் இருக்கும். உங்கள ஒருத்தரை கூட நான் உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். நீங்க செஞ்ச காரியத்துக்கு சரியான தண்டனைய நீங்க அனுபவிச்சே ஆகணும். அது மட்டும்தான் என் வாழ்க்கை லட்சியம். நாகத்தோடைய சாபம் சும்மா இல்ல, அது உங்களை சாம்பலாக்கியே தீரும். உங்களை நானே வந்து அழிக்கிறேன். இனிமே உங்க வாழ்க்கையில நிம்மதிங்கிற வார்த்தையே இருக்காது. நீங்க எல்லாரும் மரணத்தை கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாரையும் கொல்லாம நான் விட்ட மாட்டேன். இது சத்தியம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்னால உங்க குழந்தைய காப்பாத்த முடியல. அத்தை கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நீங்க தக்ஷகவனத்துக்கு போனீங்கன்னு கேள்விப்பட்டதும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க பயந்தா மாதிரி இப்படி ஒரு அபசகுணம் நடந்திருக்கு. நாங்க அந்த தட்சகவனத்துக்கு போயிருக்க கூடாது. நியாயமா நான் ருத்ரனை தடுத்து இருக்கணும். அப்படி பார்த்தா இந்த அபசகுணத்துக்கு நான் தான் காரணம். அவன் தான் கேட்டானா நானாவது கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன யோசிச்சாலும் பேசினாலும் இனி எந்த பிரயோஜனமும் இல்ல. சரி, உங்க துணியெல்லாம் நான் துவைக்க போடுறேன். காலையில எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்க கோட் பாக்கெட்ல என்ன வச்சிருக்கீங்க? கை வச்சதும் குத்துது. பயங்கரமா குத்துச்சு. அப்படி என்ன இருக்கு? ஏமா இரு இரு, நான் பாக்குறேன். குத்துற அளவுக்கு அதுல அப்படி என்னங்க வச்சிருக்கீங்க? அது பழம் கட் பண்றதுக்காக சின்ன கத்தி வச்சிருந்தேன். காட்டுல பழம் எல்லாம் கிடைக்கும்ல, கட் பண்ணிட்டு அப்படியே மறந்து போய் பாக்கெட்ல போட்டுக்கிட்டேன். நான் இது பாத்துக்கிறேன், நீ போய் காயத்துக்கு மருந்து போட்டுக்கோ. இந்த சின்ன காயத்துக்கெல்லாம் மருந்து தேவையில்லை, விடுங்க. அப்படியெல்லாம் அலட்சியப்படுத்த கூடாது. போ, முதல்ல மருந்து போட்டுக்க போங்கறல்ல. பாவம் நாகராஜா சாகும்போது என்ன நம்பி இந்த நாகமணி என்கிட்ட ஒப்படைச்சாரு. நாகராஜாவுடைய நம்பிக்கையை நான் காப்பாற்றணும். வர்ற அமாவாசை அன்னைக்கு நாகராஜனுடைய தேகத்தில் இந்த மணியை வைக்கணும். அது வரைக்கும் இந்த மணி யார் கண்ணிலையும் படக்கூடாது.
நாகமணிங்கிறது பெரிய பொக்கிஷமானது. அது மட்டும் இல்ல, இது நாகராஜனுக்கு தான் போய் சேர்ந்தாகணும். வேற யார் கண்ணில் பட்டாலும் நான் நாகராஜனுக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்துறது கஷ்டம். அதனால நான் இது ரொம்ப ஜாக்கிரதையா வச்சிருக்கணும். எங்க வைக்கிறது? நம்ம வீடு இவ்வளோ பெருசா இருக்கு. இந்த சின்ன நாகமணியை வைக்க ஒரு இடம் தெரிய மாட்டேங்குது. எங்க வச்சாலும் யாராவது ஒருத்தர் நிச்சயமா இதை பார்த்துருவாங்க. எங்க வைக்கிறது? யாரும் போகாத பார்க்காத இடம்னா ஸ்டடி ரூம். அதான் கரெக்ட். அண்ணா எதுக்காக இந்த நேரத்துல? அண்ணா இங்கதானே வந்தாரு. எங்க போயிருப்பாரு? திடீர்னு மறைஞ்சு போயிட்டாரு. நாகமணியை மறைச்சு வைக்க இதுதான் சரியான இடம். இந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. இங்க இந்த நேரத்துல என்ன பண்றீங்க? அது தூக்கமே வரல. அதான் ஸ்டடி ரூமுக்கு வந்தேன். ஏன் கேக்குற? நீங்க அப்பவே ஸ்டடி ரூம்குள்ள போனதை நான் பார்த்தேன். ஆனா நீங்க ரூம்ல இல்லையே. நீ போறப்ப பார்த்த, அப்புறம் காணாம போயிட்ட. அதுவா? அது கண்ணாடியை விட்டுட்டு வந்துட்டேன்னு போனேன். ருத்ரா, இப்பெல்லாம் கண்ணாடி போடாம என்னால ஒழுங்கா படிக்க முடியலையே. அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் கேக்குற? உனக்கு தூக்கம் வரலையா? அந்த குழந்தை நம்ம குடும்பத்துக்கு இல்லைன்னு எழுதியிருக்கு போல் இருக்கு. பொம்பளைங்க அழுது தன்னுடைய துக்கத்தை குறைச்சுப்பாங்க. ஆனா நம்மளால அது முடியாதே. துக்கம் ஒரு ரணம் மாதிரி மனசுக்குள்ளே இருக்கும். சரி ருத்ரா, நான் போய் தூங்க முயற்சி பண்றேன். நீ முயற்சி பண்ண. கடவுளை வேண்டிக்கிட்டு தூங்கு. தூக்கம்.
நம்ம எல்லாரும் ஒண்ணா எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். நாளைக்கு அமாவாசை. நாளைக்கு நாகமணிக்கு தெய்வ சக்தி வரும். அமாவாசை முடியறதுக்குள்ள நாகமணி என் கைக்கு வந்துருச்சுன்னா அம்மாவுக்கு திரும்ப உயிர் வந்துடும். நாகமணி என் கைக்கு வந்தே தீரணும். எங்க அம்மா எனக்கு உயிரோட வேணும். சுலபமா கிடைச்சதெல்லாம் சீக்கிரமே கைய விட்டு நழுவிடும்ன்ற பாடம் நான் அவங்களுக்கு கத்து கொடுக்கறேன். அம்மா, அந்த கெட்டவங்களுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்து நாகமணியை கொண்டு வந்து உனக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கறம்மா. அமாவாசை முடியறதுக்குள்ள உன்னை கொன்னவங்க செத்துருவாங்க. நான் உன்னை காப்பாத்துறேம்மா. பாபா வாங்க, பாபா வாங்க. பாபா பாபா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ரொம்ப குழப்பத்தோட இருக்கேன். நான் கூப்பிடும் போதெல்லாம் வர முடியாதுன்னு அந்த பரமேஸ்வரன் தான் உங்களையும் காமிச்சிருக்காரு. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. பாபா, என் குழந்தைகளுக்கு எல்லாம் உங்க ஆசீர்வாதம் வேணும். ஆசீர்வாதம் பண்ணுங்க பாபா. ஜெய் மகாகாளி. என்ன இது? எதுக்காக எல்லார் முகத்திலையும் ஒரு சோகம், துக்கம் நிறைஞ்சிருக்கு? அதனாலதான் தியானம் பண்ண என் மனசு சம்மதிக்கல. அந்த பரமேஸ்வரனுக்கு என்னால பூஜை பண்ண முடியல. கண்ணு மூடினா ஞானத்துல எனக்கு இந்த வீடு தான் தெரியுது. அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். இங்க வந்து பார்த்தா என்னோட அருள் இந்த வீட்டுக்கு ரொம்ப தேவைன்னு தோணுது. ஆமா பாபா, எல்லாம் இருந்தோம் மனசுக்கு நிம்மதியே இல்ல. நிம்மதி உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? தட்சக்க வனத்திலிருந்து வரும்போது கூடவே தோஷத்தையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க. இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம் விஷ்ணு? இந்த வீட்டுக்கு மூத்த மகன் நீ இப்படி பண்ணலாமா? தப்பாயிடுச்சு பாபா. நான் செஞ்ச தப்புக்கு ஏற்கனவே தண்டனை அனுபவிக்கிறோம். இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க பாபா. ஜெய் மகாகாளி. இந்த பிரச்சனைக்கு நீங்க தான் ஒரு பரிகாரம் சொல்லணும். வாணி குழந்தைய எழுந்துட்டு ரொம்ப துக்கத்துல இருக்கா. அவளோட துக்கம் எங்க எல்லாரையும் சோகத்துல ஆழ்த்துது. ஆகட்டும், இந்த தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணத்தான் என்ன மகாகாளி அனுப்பியிருக்கா. இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. இன்னைக்கு நடு நிசியில நான் ஒரு ஹோமத்தை பண்ண போறேன். காலையில சூரியன் உதிக்கிற வரைக்கும் அக்னி குண்டத்துல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஐயோ, இன்னைக்கு நான் தட்சகவனத்துக்குள்ள போகணும். பாபா திடீர்னு பூஜைங்கிறாரு. வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் இன்னைக்கு ராத்திரி கண் முழிச்சாகணும்.
ஹோமத்துல இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் பங்கெடுத்துக்கணும்.